ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன் தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஏபிசி அதோட மீனிங் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட். ஸோ இந்த மூணையும் சேர்த்து நம்ம ஜூஸ் குடிக்கிறது தான் ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மூணோட ஜூஸு பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட்டு அவுட்புட் பார்த்திங்கன்னா ஸ்கின்னு க்ளோவாக்கி நல்ல பிரைட்னஸோட நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பிம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டு வரும். டெய்லி ஒன்ஸ் கம்பல்சரி இதை மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும். எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயும் போகவே வேணாம், உங்களோட ஸ்கின் அவ்வளோ பிரைட்னஸ் ஆகி கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பிள் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக நார்ச்சத்து இருக்கும். ஸோ அந்த நார்ச்சத்து எல்லாமே நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதேமாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடல் எடையும் குறைத்து கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு நீரிழிவு நோயும் சரி பண்ணி கொடுக்கும். கேன்சர் இல்லாமல் நமக்கு பாதுகாத்து கொடுக்கும். ஸோ இந்த ஆப்பிளில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நாம் இந்த ஆப்பிளை இன்றைக்கி ஜூஸாக அடித்து நம்ம குடிக்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஆப்பிளையும் இதேமாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேரட் எடுத்து அதே மாதிரி நம்ம பீல் பண்ணி அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். கேரட்டில் நமக்கு ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகி கண்ணு நல்லா நமக்கு தெரியும். கேரட்லேயும் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. கேரட்லேயும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டைஜஸ்ட் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு வயிற்றில் புண்டு வந்தால் அதையும் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகி நல்லா பிரைட்னஸோடு நமக்கு கிடைக்கும். வயிற்றில் தேவையில்லாத கொழுப்பை நமக்கு அரைச்சி கொடுக்கும். அதே மாதிரி புற்றுநோய், கேன்சர் எதுவுமே நமக்கு வராமல் நமக்கு பாதுகாத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேரட்டை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி கேரட்டில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு ஆப்பிள்லையும் இருக்குது. ரெண்டுமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் தான். பீட்ரூட்டில் நமக்கு ஏ அண்ட் சி விட்டமின்ஸ் நமக்கு கிடைக்கிது அதிகமாகவே. அதே மாதிரி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணியும் கொடுக்கும். நல்ல ஸ்கின்னு நல்ல க்ளோவாகி கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்குது நமக்கு இதில். ஹீமோக்ளோபின் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம எல்லா பீட்ரூட்டையும் இதேமாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஏபிசி ஜூஸ் இன்றைக்கி குடித்து பார்க்க போகிறோம். ஆனால் நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜூஸு குடிக்க போகிறோம். நாம் இப்போ லெமன் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் ஒரு ஆஃப் லெமன் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதேமாதிரி இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்க போகிறோம். அதையும் நல்லா பிடிச்சி நறுக்கி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இஞ்சியும் நறுக்கி வச்சுருக்கோம். ஆஃப் லெமன் நம்ம எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஒன்று ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை சேர்த்துக்க போகிறோம். அதோடையே சேர்த்து நம்ம கேரட்டையும் சேர்த்துக்கலாம். மூணையும் சேர்த்து நம்ம ஒன்றா தான் மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆப்பிளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு நறுக்கி வச்சுருக்கோம். அந்த நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். லெமன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பாதி எலுமிச்சப்பழம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக புழிஞ்சு விட்டால் போதும். ஸோ இப்போ நம்ம மிக்ஸி மூடியை க்ளோஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் தண்ணி ஊற்ற வேணாம், நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஸ்வீட் எதுவுமே சேர்க்கல. ஃபுல்லாக நம்ம போட்ட ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அப்படியே நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னும் தண்ணி மிக்ஸ் பண்ணல. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்தோன்னா நமக்கு போட்டிருக்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் லைட்டாக கிரைண்ட் ஆகாது. அதனால் தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சா நல்லா ஈக்குவலாக நமக்கு நல்லா கிரைண்ட் ஆகி கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு, நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஒரு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணாலும் பண்ணிக்கலாம், டேரெக்டாக நீங்கள் அப்படியே குடிக்கனாலும் குடிச்சிக்கலாம். நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி நான் அதுக்கப்புறம் தான் குடிக்க போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. நமக்கு ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகி நமக்கு வெறும் ஜூஸ் மட்டும் நமக்கு கிடச்சிருக்குது. இந்த ஜூஸை கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம். ஹெல்த்தியான முறையில் ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த ஜூஸை டெய்லி கண்டிப்பாக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகி ஹெல்த்துக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஜூஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, பெரியவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.